திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். கூலி இந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் வந்து பல நெகட்டிவ் ரிவ்யூகளை தாண்டி இன்னைக்கு எல்லாருமே வந்து படம் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜனரஞ்சகமாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்துடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. சன் டிவியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 404 கோடி சன் பிக்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 404 கோடி வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் வரக்கூடிய ஒரு 3-4 நாட்களில் வந்து இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து இன்னும் ஒரு லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட்டை உருவாக்கியிருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறாங்க. எந்த வகையில் அப்படின்னா, வார் 2 படம் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து 52 கோடி தான் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் 150 கோடி கிட்ட போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்னென்னா, தமிழ்நாட்டில் எடுத்த ஒரு பேன் இண்டியா ஃபிலிம். இப்போ வார் 2 எடுத்திங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டாரான ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருந்தார். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் நடிச்சிருக்காரு, கர்நாடகாவிலேருந்து உபேந்திரா நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் சௌபின் ஷாகின் நடிச்சிருக்காரு, சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல ஸ்டார்ஸ் வந்து இதில் இருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. இந்தியாவில் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னாவே பொதுவாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தா ஹீ இஸ் வெரி ஃபேமஸ், நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சமயத்தில். ஹீ இஸ் வெரி ஃபேமஸ் இன் இந்தியா. ஓ பாலிவுட் அப்படின்வாங்க. ஸோ பாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்போது கோலிவுட் அப்படின்னு அவங்க கேட்குற நிலைமைக்கு வந்திருக்கு. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இனிமே வரக்கூடிய படங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஹீரோக்கள் எல்லாரும் பேன் இண்டியா பண்ணி தங்களுக்குன்னு ஒரு தனி பேரை நிலைநாட்ட போகிறாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்ததே என்னென்னா, நெகட்டிவாக இருந்த ரிவ்யூஸ் தான். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு நெகட்டிவாக இருந்த ரிவ்யூஸ் தான். எனக்கு என்னென்னா, இப்போ வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்க்குறப்போ வந்து சில படங்கள்லாம் திருப்பி ரீரிலீஸே பண்ணணும், ரீரிலீஸ் பண்ணால் தான் வந்து மக்கள் கரெக்டான கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு தோணுது. நாம் வந்து இப்போ ஒரு சொல்கிறோம், ஒரு ஹீரோக்கான பில்டப் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த இடத்துல இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கான பில்டப். அந்த ஹீரோக்கான பில்டப்னா, அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்வார். ஆனால் அந்த படம் நடிச்சது வந்து அவருடைய அந்த ஹீரோவுடைய ஒரு 22வது 23வது படம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜானரில் அந்த ஹீரோ படம் நடித்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் கேஜிஎஃப்ல நடிக்கிறாரு. அப்படி கேஜிஎஃப்ல நடிக்கும்போது அந்த ஒரு பவரை காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு டைரக்டருடைய திறமை. ஒரு ஹீரோவை, ஒரு நார்மல் ஹீரோவை ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக காமிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி இந்த சின்ன பையன் வந்து டீ கொடுக்கும்போது, போலீஸ் ஸ்டேஷனில் டீ கொடுக்கும்போது, அவனோட பொருள் எதாவது எடுத்து வந்துட்டீங்களா சார் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் என்னப்போ அப்படின்னோடனே டப்பு டப்பு டப்புன்னு அந்த டீ டம்ளரை வாங்கிட்டு போயிட்டு வெளில வரும்போது அந்த பையன் ஒரு டைலாக் சொல்லலாம். டைலாக் சொல்லிட்டு வெளியில் பார்த்தா அந்த மிஷின் கன் வச்சு எடுக்கிறது. அதான் அந்த சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சுட்டு இது பண்ணுறது. அது என்ன ஒரு மாஸ் சீன்னா, அவங்க அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறது வந்து அந்த ஃபயர் ஆனதோடைய சூடில் பற்ற வைப்பார். ஸோ இப்படிலாம் எடுக்கும்போது இல்லை, ஒரு கர்நாடகாவில் எடுத்த படம் தமிழில் டப்பாகி ஹிந்தியில் டப்பாகி ஏகப்பட்ட வரவேற்பு பெறுது கேஜிஎஃப். ஆனால் தமிழில் எடுக்கிற ஒரு படத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாஸ் ஹீரோ ஒரு சப்ஜெக்ட்லாம் காமிச்சா ஹிட் ஆகுமான்னு தெரியல. காரணம் என்னென்னா, இங்கே வந்து முளையிலேயே கிள்ளி எறிகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஓடும்போதே எல்லாத்தையும் மொத்தமாக கிள்ளி எறிஞ்சுன்னா நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்றாங்க. அப்புறம் எப்படி நம்ம ஊரில் நம்ம பாராட்டலன்னா வெளியூரில் எப்படி அவங்க பாராட்டுவாங்க? அதனால் அந்த ஒரு ட்ரெண்டு இனிமேல் வராதுன்னு நம்புகிறோம். மக்கள் எப்படி, இது வந்து ஒன்லி ஃபார் கூலி கிடையாதுங்க. நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கூலிக்கு மட்டும்தான் வருது, அதை நிறுத்திக்கங்கன்னு சொல்ல நான் வரல. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூங்கிறது தமிழ் சினிமாவுக்கே வரக்கூடாது. தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் படம் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகமும் வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் படிக்கிறேன் அப்படின்னா எல்லாமே ராஜேஷ்குமாரோடைய நாவல் மாதிரியே தான் இருக்குங்கிறது கிடையாது. ராஜேஷ்குமாரோட நாவல் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவாப்ல, ராஜேஷ்குமார் நாவலில் 10வது பக்கத்தில் வில்லன் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்வார். அது அவருடைய ட்ரெண்டு. ஆனால் எல்லா க்ரைம் த்ரில்லர் நாவலும் அதே மாதிரி இருக்குமானா கிடையாது. சிலது பில்டப் கொடுத்துட்டே வருவாங்க. இதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு. அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து நம்ம ஊரில் ஏகப்பட்ட பேர் புதிய பல கதைகளோட இந்த கோடம்பாக்கத்தில் அடி எடுத்து வச்சு சமுதாயத்துக்கான கதைகளோ, இல்லை அது ஒரு சரித்திர கதைகளோ, இல்லை அது வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ, இல்லை நம்ம ஜென்சி கிட்ஸ்க்காகவோ, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு பாட்டு, லவ், ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஏகப்பட்ட கதைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்படி அந்த கதைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் என்கரேஜ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர்களுடைய கடமை. அப்படி என்கரேஜ் பண்ணும்போது நம்மளுடைய தரம் உயரும், மார்க்கெட் உயரும். மார்க்கெட் வந்து வேர்ல்டு லெவலில் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். சவுத் இந்தியா அப்படின்னா அதில் ஆந்திராவில் தெலுங்குல பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அவ்வளோ லெவலில் மார்க்கெட் ஏற்றி வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஒரு படம் வந்து மேட் அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாலையா படம் வருது. பாலையா படமும் ஓடிட்டு இருக்கு அவங்க ரசிகர்களுக்கு, மேடுங்கிற படமும் ஓடுது. ஆனால் இங்கே அந்த மாதிரி சின்ன படம் ஓட மாட்டேங்குது. பெரிய படம் வந்துட்டு சின்ன படத்தை யாரும் பார்க்குறதே இல்லை, அதை பற்றி ரிவ்யூ பண்ணுறதே இல்லை, அது சுமாராக இருக்குன்றது. அது அந்த மாதிரி இல்லைங்கிறது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு, ஒரு பெரிய மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு, கையேந்தி பவுனில் சாப்பிடும்போது இன்னொரு டேஸ்ட்டு. ஆனால் 3மே டேஸ்ட்டாக தான் இருக்குது. அது அவங்கவுங்க ப்ரிப்பரேஷனை பொருந்திருக்கு. அது மாதிரி தான் திரைப்படங்களும். எல்லா இடத்துலையும் வந்து ஒரே விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்க்காம நம்ம படத்தை ஜனரஞ்சகமாகவும், ஒரு படத்தை ரொம்ப காமான மைண்ட் செட்டில் சாதாரணமாக போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும். நான்லாம் ஒரு படம் பார்க்குறப்போ ஐ திங்க் ஹவுஸ்மேட்ஸ் தான் நினைக்கிறேன். ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்க்குறப்போ அது ஒரு ஹாரர் மாதிரி ஒரு ஜானருங்கிறது கூட எனக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி ஒரு டைம் ட்ராவல் கதை, ஒரு 2 பேரலல் டைம் ஜோன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரிகள் கூட எனக்கு தெரியாது. தெரியாமல் தான் படம் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மாயக்கூத்துன்னு ஒரு படம் பார்க்கும்போது அந்த படம் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி போல இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சும்மா அந்த ட்ரெய்லரில் ரைட்டாக ஒரு பிட்டு பார்த்தப்போ ஸ்டோரி ஏதோ ஒரு ஆக்ஷன் படம் போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். படம் பார்க்கும்போது தெரிஞ்சது அது வந்து ஒரு வித்தியாசமான ஹாரர் ஜானர். யாரும் செத்து போகல, யாரும் வந்து ஆவியாக வரல. ஆனால் கதையில் இருக்கும் கதாபாத்திரங்கள்லாம் நேரில் வந்தால் எப்படி இருக்கும்னு எடுத்திருந்தாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். மாயக்கூத்தெல்லாம் ஓடிடியில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து வாவ் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த படத்தெல்லாம் திரைக்கு வரும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்நேரம் அந்த படம் ஓடி இருந்து பெரிய லெவலில் எல்லாம் பேசியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அடுத்து வர ஜென்ரேஷனில் அப்படி ஒரு ஜானலில் ஒரு படம் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜானலில் கதை பண்ணணும். அந்த படம் மிக குறைந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். லவ் மேரேஜ்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அது எந்த டைமில், அதாவது ரொம்ப நாளாக ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க போல இருக்கு. ஒரு கோவிட் டைமில் இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷனை வச்சு 2 ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயம், ஒரு கல்யாணம்னா என்ன. அந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் இருக்கும், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஊருக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லையே நான் எனக்காக பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன அப்படின்னா வயசாயிடுச்சு, அந்த பொண்ணு எனக்காக காத்திருக்கா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சொல்லும்போது இல்லை ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். இங்கே எல்லாமே வந்து இல்லை அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்ட்டு தான் லைஃப் மாறும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். அதனால் இப்படிப்பட்ட படங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த படங்கள்லாம் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் ரொம்ப ஆத்திரப்பட்டும் ஆவேசப்பட்டும் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி கூலி பண்ணுற ரெக்கார்டை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையை படைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்து மக்களெல்லாம் நேராக போய் பார்த்து அப்படி ஒன்றும் நெகட்டிவாக இல்லை அப்படின்னு சொன்ன படம் கூலி. அதுக்கு காரணம் வந்து அதான் சொல்லுவாங்க, சில பேருக்கு நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் நான் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் நான் கைவிட்டுடுவாங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி சோதனையெல்லாம் சாதனையாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 50 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் அவருடைய அச்சீவ்மெண்ட்டில் கூலிங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு. அதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் ஒரு ட்விஸ்ட்டு நிறைந்த ஒரு விஷயம்தான் சொல்கிறேன் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம ஓட வைக்கிறது, பெரிய படங்கள் மட்டுமல்லாமல் சிறிய படங்களையும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறோம். அந்த என்கரேஜ் பண்ணி அந்த டேரக்டர்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணும்போது, இப்போ நான் என்னுடைய விமர்சனத்தை சொல்லும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அந்த டேரக்டர் சொல்கிறோம். அப்போ அவங்க கேட்பாங்க, தான் படத்தை பற்றி நல்லது சொல்லியிருக்காங்க, நல்லது சொன்னது மட்டும் இல்லாமல் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் திருத்திக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்த படத்தில் மாற்றிடுவாங்க. அடுத்த படத்தில் அதுக்கான முயற்சி என்னங்கிறத செய்வாங்க. அதற்கான வாய்ப்பை கொடுக்கணும். அந்த வாய்ப்பை கொடுக்காமலே இருக்கிறது மிகப்பெரிய தவறு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டு அப்படியே தொடர்ந்து ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. மக்கள் அதுக்கான மகத்தான சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. தொடர்ந்து அப்படியே இருங்க. நிறைய பாசிட்டிவான விஷயங்களை, நல்ல விஷயங்களை பற்றி பேசி லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே, திரைக்குறள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.